வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 29. மந்தா, போய் சஞ்சனாவை அழைச்சிட்டு வாமா என்று அண்ணன் மருமகளை அனுப்பி வைத்தார் ஜஸ்வந்த். அவளுடன் கீழிறங்கி வந்த மகளிடம் ஆவலாக விரைந்தவர் அவளின் கரம் பற்றி தானே அழைத்து வந்து மாப்பிள்ளை வீட்டினரின் முன்னே நிறுத்தினார். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. அவள் தந்தையின் முகத்தை பார்த்து விழித்துவிட்டு சஞ்சயின் குடும்பத்திடம் திரும்ப சாரதா வேகமாக அவர்களை இடையிட்டார். என்ன நீங்க இந்த காலத்துல போய் வணக்கம் நமஸ்காரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீ இப்படி வந்து என் பக்கத்துல உட்கார் சஞ்சனா என்றவர். டேய், நீ போய் எதிரில அப்பா மாமா கூட உட்காரு என்றார் மகனிடம். சஞ்சய் மா என பல்லை கடித்தவன், நான் தாமா இங்க மாப்பிள என்ற அடிக்குரலில் அவரிடம் பொறுமினான். அச்சச்சோ, ஆமால, அத மறந்துட்டேனா. பிரவீன், அப்ப நீ போய் அவங்க கூட உட்காரு என்று அடுத்து அவனை எழுப்பி விட்டார். நல்ல வேலத்த, இந்த சோஃபால 4 பேர் உட்காரலாம், இல்லனா உன் மருமகளுக்காக என்னை எழுப்பி விட்டுருவனி என்று பல்லடுக்கில் முணுமுணுத்தாள் பிரணவி. அதை கடுகுக்கும் கண்டு கொள்ளாதவர், சு அம்மு, அமைதியா தள்ளி உட்காரு, இந்த பக்கம் இவன் பக்கத்துல அவளை உட்கார வைக்க முடியாது என்ற அண்ணன் மகளை நகர்த்தி விட்டு தன் எதிரே வந்து நின்ற சஞ்சனாவின் கரம் பற்றி அருகில் அமர்த்தி கொண்டார் சாரதா. இவற்றையெல்லாம் எதிரிலிருந்து பார்த்திருந்த ஆண்கள் மூவரும் சாரதாவின் அலப்பறையை கண்டு தங்களுக்குள் ரகசியமாக பார்வை பரிமாற்றம் செய்து கேலியாக நகைத்திருந்தனர். இப்படி பொண்ணு உங்க பக்கத்துல உட்கார வச்சிட்டா காஃபி எல்லாம் யார் கொடுக்கறது என்று ஜஸ்வந்தின் அம்மா இடக்காக கேட்டார். இது என்ன கேள்வி? நீங்க வீட்டு ஆளுங்க தான் யாராவது கொடுக்கணும். நாம என்ன இன்னும் 70-80லயா வாழ்ந்துட்டு இருக்கோம்? இப்பெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிய ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடம் இல்லாம பொதுவா கோவில்ல இல்ல ஏதாவது கேஃபேல பார்த்துதான் டீசெண்டா முடிச்சிடுறாங்க. தான் பொண்ணோட முதல் விசேஷம் தன்னோட வீட்டுல நடக்கணும்னு சஞ்சனா அப்பா ஆசைப்படுவதா அவருக்கு மரியாதை கொடுத்து நாங்க இங்க வந்தோம் என அவருக்கு தகுந்த பதிலடி தந்தார் சாரதா. அதற்கு மேல் அவர் வாயை மூடிக்கொள்ள ஜஸ்வந்தின் மனைவி அவசரமாக முன்னே வந்தார். நான் போய் எடுத்து வரேன் வேகமாக மொழிந்துவிட்டு அவர் சமையலறை விரைய அக்குடும்பத்தின் மூத்த மருமகளும் அவருக்கு உதவ உடன் சென்றார். இத்தனை வருடங்கள் போல் இல்லாமல் திடீரென்று ஜஸ்வந்த் அனைத்து நிகழ்வில் இருந்தும் தன்னை ஒதுக்கி வைப்பது அவருக்குள் பெரும் சஞ்சலத்தையும் கவலையையும் ஒருங்கே தோற்றுவிக்க தானாக முன்வந்து கணவரின் மகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் தன் உறவை விட்டுக் கொடுக்காமல் பங்கேற்க துவங்கிவிட்டார் அப்பெண்மணி. கல்யாணம் எல்லாம் எப்போன்னு எதுவும் முடிவு செஞ்சிருக்கீங்களா என்று வீட்டின் மூத்தவராக ஜஸ்வந்தின் தாயை பேச்சை துவக்க சஞ்சயின் வீட்டினரும் அதற்குரிய பதிலை பாந்தமாக கொடுக்க ஆரம்பித்தனர். தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் வியப்புடன் வெளிகளை விரித்து பார்த்துவிட்டு சாரதாவின் மறுபுறம் அமர்ந்திருந்தவனை ஒரு பார்வை பார்த்தாள் சஞ்சனா. அவன் கேள்வியாக புருவங்களை உயர்த்தவும் லேசாய் உதட்டை சுழித்தவள் பின் மெல்லிய புன்சிரிப்புடன் திரும்பிக் கொண்டாள். இரு பக்கமும் பேச்சுவார்த்தை நிறைவாய் முடிவடைந்து அடுத்த மாதத்தில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என ஒரு மனதாக ஒப்புக்கொண்டனர். என் பொண்ணுக்கான நகை சீர்வரிசை எல்லாம் என்று ஜஸ்வந்த் தொடங்க சிதம்பரம் வேகமாக அதை ஆட்சேபித்தார். இதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க, என் பையனும் பொண்ணை ஏத்துக்க மட்டும்தான் பிரியப்படுறான். அதெப்படி? இந்த குடும்பத்துக்குன்னு இருக்கிற கௌரவத்தையும் பாரம்பரியத்தையும் நாங்க விட்டு தர முடியாது. அதோட என் பையனுக்கு இவ ஒருத்திதான் பொண்ணு, மீதி 2 பசங்க தான் என்றார் அவ்வீட்டு பெரியவர் அவரை விட வேகமாக. சிதம்பரம் மகனின் முகம் பார்க்க அவன் திரும்பி தன்னவளின் முகம் பார்த்தான். அவள் என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் பெரியவங்க பேசி முடிச்சு முறையா செய்யும் போது எங்களோட அந்த முறைமையும் நீங்க எதுக்குதான் வேணும். ஜஸ்வந்தின் தாய் தடாலடியாக பேச சஞ்சனா ஐயர்வுடன் தந்தையை பார்த்தாள். அவரோ மகளை கண்களால் அமைதிப்படுத்திவிட்டு பையன் வீட்டினரிடம் பேசினார். உங்களுக்கு தெரியாததில்ல, என் பொண்ணுக்குன்னு இதுவரை எந்த ஒரு விஷயத்தையும் நான் முறையா செய்யல. இடைப்பட்ட வருஷத்துல சரியான பக்குவமும் புரிதலும் இல்லாம மனஸ்தாபத்துல விழுந்து பிரிஞ்சு வேற இருந்துட்டோம். இதுக்கு மேலேயாவது அவளுக்கான என் உரிமைய விட்டு தராம நிறைவா செய்ய ஆசைப்படுறேன். அதை எந்த ஒரு தடையும் சொல்லாம நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கணும் என்று வேண்டி நின்றார். பெற்றவரின் வார்த்தைகளில் பெண்ணின் இதயம் கலங்கி போக
உடனே ஆடவனிடம் வேகமாக கண்ணசைத்து சம்மதம் கூற ஆணையிட்டாள். லேசாக பெருமூச்செறிந்த சஞ்சய், சரி, உங்க விருப்பம் போல பொண்ணுக்கு வேண்டியதை மனசார செஞ்சுக்கோங்க என்று முடித்து விட்டான். அம்லு, கண்டிப்பா இங்க போகணுமாடா? எனக்கு என்னவோ இது சரியா படல என்ற மகளிடம் தன் அதிருப்தியை தெரிவித்தார் ஜஸ்வந்த். ஏன்பா, நடுவுல கொஞ்சம் மனக்கசப்பு உண்டாகி இருந்தாலும் நான் அந்த வீட்டுல உரிமையா வளர்ந்த பொண்ணு தானே. தப்ப என் மேல வச்சுட்டு இவ்வளவு நாள் தான் ஒரு மன்னிப்பு கூட கேட்காம ஒதுங்கி இருந்துட்டேன். இதுக்கு மேலேயாவது என் லைஃப்ல எல்லாத்தையும் சரியா நடத்திக்கணும். என்கிட்ட அவங்களுக்கு இருக்க மனஸ்தாபத்தை நான் தானேப்பா பேசி சரி செய்யணும். போலாப்பா பிளீஸ், நீங்க சும்மா வந்து கூட நில்லுங்க, போதும், நான் பேசிக்கிறேன். உங்களை பார்த்தாதான் அவங்களும் கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க, நானும் ஃப்ரீயா பேச முடியும் என்று தந்தையின் கரம் பற்றி கெஞ்சினாள் சஞ்சனா. சரிம்மா, உனக்கு அதுதான் நிம்மதியும் சந்தோஷமும் தரும்னா நாம கண்டிப்பா போகலாம் என்றவள் தோள் தட்டி முருவளித்தார். ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் பா என்று வேகமாக அவரை கட்டி கொண்டாள் பெண். மாலை 7 மணி அளவில் அனைவரும் இருக்கின்ற நேரமாக பார்த்து பெரும் தயக்கத்துடன் தன் மாமியாரின் வீட்டிற்கு மகளை அழைத்து சென்றார் ஜஸ்வந்த். முன்னரையில் சஞ்சனாவின் மாமாவும் அத்தையும் அமர்ந்திருந்தவர்கள் இவர்களின் வரவை கண்டு சின்ன திகைப்புடன் எழுந்து நின்றனர். உள்ள வரலாங்களா? ஜஸ்வந்த் அனுமதி கேட்க அவசரமாக முன்னால் வந்து அவரை வரவேற்றார் அவளின் மாமா. என்ன இப்படி கேக்குறீங்க? வாங்க வாங்க என்றவர் தன் மனைவியை ஒரு பார்வை பார்க்க, வாங்கண்ணா உட்காருங்க என்று கை காட்டினார் அவர். இருக்கட்டுமா, சஞ்சனா உங்களெல்லாம் பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டா, அதான் வந்தோம். இருவரும் பெண்ணின் முகத்தை குழப்பத்துடனும் கலக்கத்துடனும் ஏறிற்றனர். அதே நேரம் உள்ளறையிலிருந்து இவர்களின் அரவம் கேட்டு அவர்களின் மகனும் மருமகளும் வெளியே வந்தனர். உங்க எல்லார்கிட்டையும் நான் முதல்ல புத்தி இல்லாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுடுறேன் என்று கரம் குவித்தவள் யாரும் எதிர்பாராத வண்ணம் அவர்களின் முன்னே தடாலடியாக தரையில் விழுந்து விட்டாள். அனைவரும் ஒரே நேரத்தில் அதிர்ந்து, அம்லு என்னது என ஜஸ்வந்த் கூவவும், அப்பொழுதே என்னமா நீ என அவள் மாமாவும், ஏ என அவர் மகனும் ஒரு சேர பதறி குரல் கொடுத்தனர். அவள் அத்தையும் அரண்டு போனவர், என்ன செஞ்சதனா என வேகமாக அவளை எழுப்பிவிட்டார். அவரின் கரத்தை இறுக பற்றி கொண்டவள், பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப இன்செக்யூர்டா போயிடுச்சத்த. அந்த பயத்துலதான் என்ன செய்யறோம் ஏது செய்யறோன்னு எதையும் யோசிக்காம பைத்திய மாதிரி நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீட்டுல வளர்ந்த பொண்ணுதானே, என் மனச புரிஞ்சுக்க முடியலையா என்று கண்களில் நீர்மல்க கேட்டார். இல்லம்மா என தவித்து அவளை சட்டென்று அணைத்துக் கொண்டவரின் கண்களும் கலங்கிவிட்டது. நானும் தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட கொஞ்சம் அனுசரணையா பேசி புரிய வச்சிருந்திருக்கணும்டா. உன் பாட்டி எப்பவும் உன்னை தூக்கி வச்சு ஏன் பிள்ளைங்களையும் ஓவியாவையும் குறைவா நடத்தினதுல உள்ளுக்குள்ள இருந்த கோபம் உன்னை பத்தி யோசிக்க விடாம பண்ணிடுச்சு. அதுக்குன்னு இப்படி பட்டுன்னு காலில் விழுவியா? ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்று போச்சு எனக்கு. நான் பார்த்து வளர்ந்த பிள்ளடி நீ. என்னதான் கோபம் இருந்தாலும் உன் மேல இருக்க பாசம் இல்லாம போயிடுமா? சும்மா பக்கத்துல உட்காந்து பொறுமையா பேசியிருக்க கூடாது என்று ஆதங்கமாக பெண்ணிடம் கேட்டார். அதனால என்னத்த, நம்ம வீட்டு ஆளுங்க காலில் தானே விழுந்த என சுலபமாக கூறியவள் ஓவியாவிடம் சென்றார். உன்னதான் அன்னைக்கு ரொம்ப பயமுறுத்திட்டேன். ரியலி ரியலி சாரி. என்னை கொஞ்சம் மன்னிச்சுட. இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் என்று அவள் கையை பிடித்தாள். ஹே, என்ன ஐடியாவில் வந்திருக்க நீ? அவ்வளவு நல்லவளா மாறிட்டியா? இப்படி மாறி மாறி எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிட்டு இருக்க? ஓவி என்று அவள் கணவன் அதட்டவும், சும்மா மாமா என் அவனிடம் புன்னகைத்தவள், அன்னைக்கு நானும் சுஜியும் கூட உன்னை ரொம்பவே டீஸ் பண்ணிட்டோம் தானே. சோ ரெண்டுக்கும் சரியா போச்சு. நீ இப்படி கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையே இல்லை என்று அவளிடம் சிநேகமாக முருவளித்தார். வாவ், நிஜமாவா? தேங்க்யூ என்று அவளை அணைத்து விடுவித்தவள் அடுத்து சின்ன மாமனிடம் திரும்ப அவன் வேகமாக கைகளை தூக்கிவிட்டான். தயவு செஞ்சு என்கிட்டயும் அதே சீனை ஓட்டிடாத. என்னால சத்தியமா ஹேண்டில் பண்ண முடியாது. அவனுடைய எலியில் மாமா என சினுங்கியவள், உங்ககிட்ட சாரிலாம் சொல்ல மாட்டேன், தேங்க்ஸ் தான் சொல்லணும் என்றாள் ரகசிய சிரிப்புடன். பாரா, அது இருக்கு. அன்னைக்கு என் மிரட்டல டென்ஷன் ஆகி நீங்க தாலி எதுவும் கட்டியிருந்தா நம்ம 3 பேரோட லைஃபும் மோசமா பாதிச்சிருக்கோம்.
நல்லவேளை அதை நீங்க செய்யல. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அவளின் பேச்சில் வேகமாக இடையிட்டவன், ஏய் இரு, என்ன சொல்ற நீ என்று புரியாமல் பார்த்தான். அது என இழுத்தவள் சட்டென்று பிறந்த கூச்சத்தில் தன் தந்தையின் உதவியை பார்வையால் நாடினாள். இவ்வளவு நேரம் படபடன்னு வாய் அடிச்சவ இதையும் பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே என்று மகளை வம்பு இழுத்துவிட்டு அவளது திருமண விஷயத்தை தெரிவித்தார் ஜஸ்வந்த். அட கண்ணு, இந்த சந்தோஷமான விஷயத்த நீ முதல்ல சொல்லிருக்கணும்லடா என மகிழ்ச்சியுடன் அருகில் வந்து அவள் தலையை வருடினார் பெரிய மாமா. அனைவருமே சந்தோஷித்து அவளுக்கு மனமுவந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க, இன்னும் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி வரல, ரெடியான பின்னாடி சஞ்சு கூட வந்து உங்களை இன்வைட் பண்றேன் என்றாள் பெண்ணும் குதூகலமாக. நீ நடத்து என்று ஓவியாவும் அவர்கள் கணவனும் கேலியில் இறங்கினர். அத்த, சுஜியோட மொபைல் நம்பர் தாங்க, அவகிட்டையும் பேசணும்னு ஆசையா இருக்கு, எத்தனை வருஷம் ஆச்சு என்றாள் மெல்லிய வருத்தத்துடன். முடிஞ்சு போனதை விடுமா, ஏதோ போதாத காலம் அப்படியெல்லாம் நமக்குள்ள நடந்து பணவர்த்தம் ஆகணும்னு இருந்திருக்கு. இனிமே நம்ம வீட்டுக்கு நீ பழையபடி வந்து போயிருக்கணும். கண்டிப்பா அத்த, அதெல்லாம் சஞ்சு நல்லா சப்போர்ட் பண்ணுவான். ஏய், நீ என்ன இப்படி மாப்பிள்ளைய மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க என்று கண்டித்தான் சின்னவள். அது என நெற்றையை கீறியவள். யாரும் இல்லாம நான் லோன்லியா ஃபீல் செஞ்சுட்டு இருந்தப்போ அவன் மட்டும்தான் மாமா என்ன புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அனுசரணையா இருந்தான். அதுல ரொம்ப உரிமை எடுத்து பேசி பழகும் போது இப்படி உரிமையில கூப்பிட்டு பழகிடுச்சு. அவன் வீட்லயே அவனோட அத்தை பொண்ணு அப்படிதான் பேசுவா, அதனால அவனுமே இதை கூலாதான் எடுத்துக்கிட்டான் என மென்று விழுங்கினாள். இருந்தாலும் இப்ப கல்யாணமே ஆக போகுது, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க ட்ரை பண்ணி சந்தனா என்று அவள் அத்தையும் அறிவுறுத்த லேசான யோசனையுடன் தலையாட்டி வைத்தாள் பெண். அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்த பிறகு சஞ்சயை உற்சாகமாக அலைபேசியில் அழைத்தாள் சஞ்சனா. என்ன மேடம், ஒரே குஷியா இருக்கீங்க போல. ஏய், உனக்கு எப்படி தெரியும்? பெண்ணின் ஆர்வத்தில் சத்தமிட்டு நகைத்தவன், இப்பதான் ஜஸ்ட் மாமா பேசிட்டு வச்சாரு என்ற விவரம் கூறினான். போ, வர வர உன் மாமனாரியை கூட போட்டிக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு என்று சினுங்கினாள். இதுக்கு நீ சந்தோஷம் தான் படணும். அங்கங்க மாமனார் மருமக பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கு தெரியுமா என்று அழுத்தவள். எல்லாத்தையும் சொல்லிட்டாரா என்றாள் ஏமாற்றமாக. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ் தான் பேசியிருப்பாரு. அதாவது நான் ரெஃப்ரெஷ் ஆக எடுத்துக்கிட்ட நேரத்தை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு என்று பொறுமினாள். சரி விடுடி, நீ சொல்லி நான் கேட்கறது போல அது வருமா? அவர் மாதிரி சுருக்கமா முடிக்காம சீன் பை சீன் நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விடாம நான் ரசிச்சு கேக்குற மாதிரி நீ விளக்கமால சொல்லுவ. ஏ, என்ன நக்கல் பண்றியா? சேச்ச, ஒரு நேரம் மொக்கையா இருந்தாலும் இன்னொரு நேரம் இவ எப்படி இவ்வளவு பொறுமையா பேசுறான்னு நானும் தான் ஆச்சரியமா கேட்பேன். ஓகே, குட் நைட், நான் தூங்க போறேன். ஏ லூசு என்றவன் அதட்ட, பெண் என்ன நீ இப்படி பேசுற என்று பெண் கோபமானாள். இதுக்குதான் இப்போ பொண்ணுங்க கிட்ட பசங்க உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு என சத்தமாக முனகினான். சஞ்சு என்றவள் மேலும் கடுப்பாக, ஓகே ஓகே கூல், நான் கேட்க ரெடியா தான் இருக்கேன், நீ சொல்லு என்று சமாதானம் செய்தான். எனக்கு மூடே போயிடுச்சுடா, உன்கிட்ட சொல்ல எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா? சரிடி பேபி, கோச்சுக்காத. அப்பப்போ சிங்கிள் சஞ்சயும் வெளியில வரத்தான் செய்வான். எப்பவுமே சஞ்சனாவோட சஞ்சய் மட்டும் தான் வரணுமா? இட்ஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் டியர். நீதான் மெச்சூர்ட் கேர்லா இதெல்லாம் புரிஞ்சு சஞ்சயோட சஞ்சனாவா சில நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவனுடைய வார்த்தை ஜாலத்தில் நீ இருக்க பாரு என பொங்கி சிரித்தவள், எதையாவது பேசி அப்படியே என்ன மயக்கிடு என்று செல்லமாக நொடித்தாள். ஆஹா, அப்படியா? மயங்கிட்டியா? ஆமா, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் என கூறி காற்றலையில் ஒரு முத்தத்தையும் அழுத்தமாக அவனுக்கு அனுப்பி வைத்தாள். மா, இப்பதான் நீ மயங்கினதுக்கான சரியான ரெஸ்பான்ஸே தெரியுது என்று கிசுகிசுத்து பெருமூச்சு விட்டான். பா, பயங்கரமா அனல் மூச்சு அடிக்குது. அவளின் கேலியில், நாளைக்கு நேர்ல மீட் பண்ணும்போது இருக்கு உனக்கு என ஏக்கத்தோடு கடுகடுத்தான். முகம் சிவந்தவள், ஓகே, மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தது சொல்லட்டுமா என்றாள் மெல்லமாக. சொல்லு, அப்பதான் என் மூடே சேஞ்ச் ஆகும் போல இருக்கு. அவன் அலுப்பில் தனக்குள் மௌனமாக நகைத்துக் கொண்டு அவன் நக்கல் செய்ததற்கு ஏற்றது போலவே பொறுமையாக ஒரு புள்ளி விடாமல்
அனைத்தையும் ஒப்பித்தாள் பெண். நீ தப்பு செஞ்சுட்டு உங்க அப்பா அம்மா காலில் விழுந்ததும் அவங்க உருகி போயிட்டாங்கன்னு சொன்னல சஞ்சு, அதையே தான் மாமா வீட்டுல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அவங்களும் உடனே பிளாட் ஆயிட்டாங்க. நம்ம மேல பாசம் வச்சவங்க கிட்ட நான் ரொம்ப மானரோஷம் பார்க்க கூடாதுன்னு அப்பதான் புரிஞ்சுது. நான் அந்த வீட்டுக்கு போட்டியா வந்துடுவேங்கிற பதட்டத்துலதான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போயிடுச்சு. இப்ப எல்லாருமே ஹாப்பி. எனக்காக என் கல்யாணத்தை நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? நீ சொன்ன மாதிரியே நம்ம மேரேஜ் எந்த குறையும் இல்லாம ரொம்ப சூப்பரா நடக்க போகுது. அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது சஞ்சு என்று மேலும் உற்சாகமாக வளவளத்த பெண்ணின் பேச்சை சன்ன சிரிப்புடன் கேட்டிருந்தான் சஞ்சய். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.